தளபதி இடத்து போனாலும் சரி கூட்டம் அப்படி பயங்கரமா கூடுது. இந்த கூட்டம் எல்லாம் வந்து ஓட்டா மாதிரி நீங்க ஜெயிச்சு வச்சிருக்கீங்களா? நீங்க ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? இது நாங்க சொல்லணும்னு இல்ல, சும்மா பாத்துட்டு போறதுக்கு யாரும் வரல. இந்த வெயில்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வரல. என் ஃபேமிலி அவ்வளவு பேர் இருக்காங்க, வயசானவங்க கூட்டு வர முடியல, பக்கத்துல இருந்தாலும் வர முடியல. ஏன்னா சம்மர் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. அந்த பக்கம் நிறுத்திட்டு வேணுட்டே எங்களை அவ்வளவு தூரம் 1.5 கிலோமீட்டர் நடக்க விடுறாங்க. இடம் இருக்கு, வேணுட்டே எங்க நடக்க விடுறாங்க. இன்னும் அவங்கள கூப்பிட்டு வந்து நாங்க கஷ்டப்படுத்த விரும்பல. எங்களோட இந்த வெறுப்பு எல்லாத்தையும் 2026 ஓட்டுல காமிப்போம். எங்க ஃபேமிலி போடுற ஓட்டுனால அவங்க பண்ண தப்பு எல்லாத்துக்கும் அவங்க பிராயச்சித்தம் கண்டிப்பா 26ல எங்களுக்கான அங்கீகாரமும் மரியாதையும் கண்டிப்பா நடக்கும். அப்ப நாங்க இந்த போலீஸ் பவரை கையில வச்சு நாங்க எல்லாமே நல்லதா தான் செய்வோம், தவிர ஒரு போதும் தப்பா போகாது. எங்களோட இந்த தமிழக வெற்றிகரம் அது எங்க அண்ணன் பின்னாடி நாங்க கண்டிப்பா நிற்போம். ஒரு அமைதியான முறையில் நடந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு மற்ற கட்சினா இருந்தால் ஒரு ஆர்ப்பாரிக்கை மாரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நல்லபடியில் முடிச்சு கொடுத்துறாங்க. எல்லாம் தளபதியின் பேரு கீழே நடக்கிறாங்க. விருப்பம் எல்லாம் போயிருக்கோம். அந்த ஒரு அடிப்படை கொள்கை வச்சு நம்ம எல்லாம் நடக்கிறது. ஆனால் 2026 கண்டிப்பாக தளபதி வருவார். இங்கே வந்து எல்லா கூட்டங்களும் ஓட்டா மாறும். வராத கூட்டங்களில் மதுரவாயில அந்த பக்கமே வந்து வழிநடத்தி திருப்பி அனுப்பியிருக்காங்க மற்ற எல்லா கிளியிலேருந்து வரவங்களை. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கியை பின்னாடி மாறப்போகுது. இன்னைக்கு வர முடியாதவங்க ஒருத்தர் வழியும் பின்னாடி ஓட்டு வங்கியை மாறப்போது எலெக்ஷன்ல தெரியும் கண்டிப்பாங்க. அதுதான்ப்பா, இப்ப பாதி பேர் தான் இங்க லோக்கல்ல இருக்கிற நாங்களே 3-4 வாட்டி சுத்தி வந்துட்டோம் உள்ள. நம்மளுக்கு வழி தெரியும். இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணி வழியை சுத்தி விட்டு வேணிட்டு உள்ள வராத மாதிரி கூட்டத்தை தடுக்கிறாங்க. தடுத்தும் இவ்வளவு கூட்டம். இதுக்கு மேல நான் என்ன சொல்லுதுன்னு ஒன்றும் புரியல. இது எல்லாமே வெற்றிக்கான வழிதான். நாங்க அப்படிதான் நம்புறோம். கண்டிப்பா ஜெயிப்போம்.